ஹாப்பி மார்னிங் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாமெண்ட்ரி. ஓகே, இது உங்களுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, இன்ன வரைக்கும் மேக்ஸில் நம்ம வந்து நம்பர்ஸு, அடிஷன், மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்டில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஜாமெண்ட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா, இது உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாமோட கொஷின் பேப்பர்லேயே ஜாமெண்ட்ரியும் வரும். ஜாமெண்ட்ரிக்கு மொத்தம் 10 மார்க்ஸ். ஓகே, ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா, நமக்கு தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு ரெண்டு எக்ஸசைஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ 1 by 1 உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ அந்த எக்ஸசைஸை நல்லா பாருங்கள், ட்ரா பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. ஓகேவா, ஈஸியாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஜாமெண்ட்ரிக்கு மொத்தம் 10 மார்க்ஸ் இருக்குப்பா. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா வித்தின் 2 minutesல 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகே, ஸோ ஜாமெண்ட்ரி அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி படித்த ஷேப்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிப்போம். ஓகேவா, நமக்கு என்னென்ன ஷேப்ஸ்லாம் தெரியும் கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ்லாம் தெரியும்? ஸோ இதில் வந்து மிஸ் சில ஷேப்ஸ்லாம் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இதை பற்றி நான் மிஸ்ஸு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் உங்கள் வீட்டில் என்னென்ன திங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஸ்கொயர். ஓகேவா, ஸ்பெல்லிங் தெரியணும். ஓகே, ஸ்கொயர்னு அந்த பிக்சர் கொடுத்தா அதுக்கு கீழே நீங்கள் இங்கிலீஷில் ரைட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸ்கொயர், SQUARE ஸ்கொயர். ஸ்பெல்லிங்கும் அப்படியே மக்கப் பண்ணுங்கள், SQUARE ஸ்கொயர். ஓகேவா, ஸ்கொயருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இதுவும் தெரிஞ்சிருக்கணும்ல. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஈக்குவல்னு எதை வச்சு மிஸ் சொல்கிறீங்க அப்படின்னா லென்த்தை வச்சு சொல்கிறோம். ஓகேவா, இந்த சைட்ஸோட எல்லாத்தையும் மெஷர் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம வச்சு மெஷர் பண்ணி பார்க்கலாமா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாமெண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கேல், பென்சில். நீங்கள் ஜாமெண்ட்ரி ட்ரா பண்ணும்போது பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். ஓகே, பென்னெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க, பென்சில் வச்சுக்கோங்க. பென்சில் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேவா, அண்ட் எரேசர். இந்த 4 திங்ஸும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸ்கேல், பென்சில், ஷார்ப்னர், எரேசர். பென்னு, லெட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஜாமெண்ட்ரியும் எதில் தான் வரையணும், பென்சிலில் தான் வரையணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஷேப்ஸில் ஸ்கொயர் பார்த்தோம். ஸ்கொயருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அகெயின் சொல்லுங்கள், ஸ்கொயருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ மெஷர் பண்ணி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கேலில் மெஷர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி மிஸ் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ 0க்கும் 1க்கும் இடையில 10 லைன்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்கேலை எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேவா, ஷோ பண்ணுறது தெரியுதா உங்களுக்கு? 0க்கும் 1க்கும் இடையில 10 லைன்ஸ் இருக்கும். அந்த சின்ன சின்ன லைன்ஸ் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம், மில்லிமீட்டர். ஓகேவா, இது 0க்கும் 10க்கும் 0க்கும் 1க்கும் இடையில சின்ன சின்ன லைனாக 10 கோட்ஸ் இருக்கும். அது ஒவ்வொன்றும் 1 மில்லிமீட்டர். ஓகேவா, ஸோ 10 மில்லிமீட்டர் சேர்ந்தாதான் 1 சென்டிமீட்டர். ஓகே, இதெல்லாம் நீங்கள் இன்னும் மேக்ஸில் பார்ப்பீங்க. ஓகேவா, ஸோ 0க்கும் 1க்கும் இடையில 10 ஸ்மால் லைன்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு லைனும் 1 மில்லிமீட்டர். அதே மாதிரி 10 கோடு இருக்கா, ஸோ 10 லைனையும் சேர்த்தா தான் உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ 0 to 1 இருக்கிறது 1 சென்டிமீட்டர். அதே 0லேருந்து 2 வரைக்கும் வரைஞ்சோன்னா 2 சென்டிமீட்டர் லைன். அதே 0லேருந்து 3 வரைக்கும் வரைஞ்சோம் அப்படின்னா 3 சென்டிமீட்டர் லைன். ஓகேவா, எப்போவுமே லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த 0க்கு பக்கத்தில் ஒரு கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 5 சென்டிமீட்டர் வரைங்க, 5 சென்டிமீட்டர் லைன் ட்ரா பண்ணுங்க அப்படின்னா நீ 1லேருந்து 5க்கு வரையக்கூடாது. ஓகேவா, 0லேருந்து 5க்கு தான் வரையணும். மிஸ் 5 சென்டிமீட்டர் லைன் தானே ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, அப்போ 1ல் வச்சு 1 2 3 4 5 அப்படின்னு வரையக்கூடாது. எதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், 0லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வரையணும். ஓகேவா, இங்கே பாருங்கள் 5 சென்டிமீட்டரா, 0 to 1னா 1,
இது ஒரு 1 சென்டிமீட்டர், மொத்தம் 2 சென்டிமீட்டர், 3, 4, 5. ஓகேவா? ஸோ 5 சென்டிமீட்டர் லைன் ட்ரா பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 0லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணணும். ஓகேவா? 1ல் வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரா எ லைன் இன் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 0லேருந்து 5 வரைக்கும் டாட்டை வச்சுட்டு ஒரு லைனை வரையணும். ஓகே, இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஸ்கேல் கிளியராக தெரியும். நல்லா பாருங்கள். 0 இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோடு இருக்குது பார்த்தீங்களா? அது 1 மில்லிமீட்டர். ஸோ 1, 2, 3, 4, 5. 5th கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெருசாக தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள் 6, 7, 8, 9, 10. 10th கோடில் தான் உங்களுக்கு 1ன்ற நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 1 சென்டிமீட்டர்னால் நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 0லேருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு லைன் வரையணும். 2 சென்டிமீட்டர் லைன்னா 0லேருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு லைன் வரையணும். ஓகேவா? 3 சென்டிமீட்டர் லைன்னா 0லேருந்து 3 வரைக்கும் ஒரு லைன் வரையணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 சென்டிமீட்டர்னா 1 to 5லாம் வரையக்கூடாது. 0 to 5. ஓகே, 1, 2, 3, 4, 5. அப்போனா தான் நமக்கு 5 சென்டிமீட்டரில் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஸ்கேலை வச்சு எப்படி லைன் ட்ரா பண்ணுறதுன்னு புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கொயரை பற்றி பேசிகிட்டு இருந்தோமா? ஸ்கொயருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னேன்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஒரு ஸ்கொயரோட ஆல் சைட்ஸ், தட் மீன்ஸ் எத்தனை சைடு இருக்குது ஸ்கொயருக்கு? 1, 2, 3, 4 சைட்ஸ் இருக்குது. இந்த 4 சைட்ஸோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்குமா? அதனால தான் இதை என்னன்னு சொல்கிறோம்? ஸ்கொயர்னு சொல்கிறோம். இப்போ மெஷர் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ மெஷர் பண்ணுறேன். மிஸ்ஸோட ஸ்கேல் வச்சுக்கிட்டேன். 0 கிட்ட ஸ்டார்டிங் வச்சுக்கிட்டேன். இங்கே எண்டிங் எதில் இருக்குது பாருங்கள்? 3 இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? 0 to 3. ஸோ இந்த லென்த் என்னது? 3 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எல்லா சைட்ஸும் 3ஆக இருக்கான்னு பார்த்துக்கலாமா? ஸோ 0ல் வச்சுட்டேன். அகெயின் இங்கேயும் 3ல் இருக்குது. ஸோ 3 சென்டிமீட்டர். இந்த சைட் பாருங்கள், 0ல் வச்சுட்டேன், 3ல் இருக்குது. ஸோ 3 சென்டிமீட்டர். ஸோ இந்த சைட் பாருங்கள், 0ல் வச்சுட்டேன், இங்கேயும் 3 இருக்குது. ஸோ 3 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ எல்லா சைட்ஸுமே எத்தனை சென்டிமீட்டரில் இருந்துச்சு? 3 சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேவா? அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம்? ஸ்கொயர். ஓகே, ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அகைன் சொல்லுங்கள், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸ்கொயருக்கு நல்லா ஸ்பெல்லிங் படிங்க. SQUARE, ஸ்கொயர். ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி என்ன? எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நம்மளோட நீங்கள் விளையாடுற கேரம் போர்டு. ஓகேவா? கேரம் போர்டு என்ன ஷேப்பில் இருக்கும்? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். நீங்கள் வேணால் மெஷர் பண்ணி பாருங்கள். அதோட லென்த்தெல்லாம் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸோட லென்த்துமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஸ்கொயருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் என்ன சொல்லலாம்? கேரம் போர்டு. நெக்ஸ்ட்டு செஸ் போர்டு. செஸ்லாம் நம்ம விளையாடுவோம்ல, அதில் உள்ளே பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கொயராக இருக்கும். ஸோ அதோட லென்த் எல்லாத்தையுமே மெஷர் பண்ணி பார்த்தா லென்த்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ செஸ் போர்டும் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கொயர் ஷேப். ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்கிள். ஸ்பெல்லிங் மனப்பாடம் பண்ணுங்க. RECTANGLE, ரெக்டாங்கிள். ஓகேவா? ரெக்டாங்கிள்ன்றது எப்படி இருக்குது? பார்க்குறதுக்கு சிமிலர் டு ஸ்கொயர் மாதிரியே இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க, ஸ்கொயருக்கும் ரெக்டாங்கிளுக்கும். ஓகேவா? பட் நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எதை வச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா லென்த்தை வச்சு. ஸ்கொயருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி சொன்னோம்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொன்னோம். இப்போ ரெக்டாங்கிளுக்கு எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்போசிட்னா என்ன சொல்லுவீங்க? மேலே இருக்கிறது. மேலே இருக்க லைனுக்கு ஆப்போசிட்னா கீழே இருக்கிறது.
லெஃப்ட்டுக்கு ஆப்போசிட்னா ரைட்டு, ரைட்டில் இருக்க லைனுக்கு ஆப்போசிட்னா லெஃப்டில் இருக்க லைன். ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிளுக்கு எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் ஆப்போசிட் சைட்ஸில் உள்ள லைனோட லென்த்து ஈக்குவலாக இருக்கும். மெஷர் பண்ணி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டேன், மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணும்போது எப்போவுமே எதுலேருந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 0லேருந்து பண்ணணும். ஸோ 0லேருந்து இங்கே வரைக்கும் பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது? 3 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சைடுக்கு ஆப்போசிட் சைடுனா நம்ம எதை சொல்லுவோம்? இதை தான் சொல்லுவோம் டெஃபினட்டாக. ஸோ இப்போ இதை செக் பண்ணி பார்த்துடலாம். 0ல் வச்சுக்கிட்டேன். ஸோ 3 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் 3 சென்டிமீட்டர், இங்கேயும் 3 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரெண்டு சைட்ஸோட லென்த்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கீழே இருக்கிறது பார்க்கணும். ஸோ கீழே இருக்கிறத பாருங்கள். மெஷர் பண்ணுங்கள். 0ல் வச்சுக்கிட்டேன் 5. 0 to 5 வரைக்கும் இருக்குது. ஸோ இதோட லென்த் எனக்கு 5. ஓகேவா? ஸோ டவுனில் என்ன லென்த் இருக்கோ அதுதான் அப்லையும் இருக்கணும். ஸோ அப்பில் வச்சு பாருங்கள். 0ட்ட வச்சுக்கிட்டேன் ஸ்டார்டிங்கு, எண்டிங்கும் 5ல் இருக்குது. ஸோ 0 to 5. இதிலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிறதெல்லாம் 3 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்குது. அப் அண்ட் டவுனில் இருக்கிற லைன்ஸு 5 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைட்ஸோட லென்த்து ஈக்குவல். எதுக்கு? ரெக்டாங்கிளுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்கும். மிஸ்ஸுக்குமே உங்களை மாதிரி 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் இந்த 2 ஷேப்ஸுக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும்? இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அகைன் சொல்லுங்கள். ஸ்கொயருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸ்கொயர்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? அப்பில் இருக்கிறதும் டவுனில் இருக்கிறதும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும். லெஃப்டில் இருக்கிறதும் ரைட்டில் இருக்கிறதும் ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது ரெக்டாங்கிள். ஸ்பெல்லிங் படிங்க. RECTANGLE ரெக்டாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் ஷேப் போகலாமா? இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் சர்க்கிள். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே ரெக்டாங்கிளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லாமல் விட்டுட்டோமே. எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா? என்னென்ன சொல்லலாம்? உங்களோட நோட் புக் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நோட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நோட் எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பு தான். ஸோ இந்த சைடு இருக்கிறதும் இந்த சைடில் இருக்கிற லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடு லென்த்தும் அப் லென்த்தும் டவுன் லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். லெஃப்ட் லென்த்தும் ரைட் லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் என்னென்ன திங்ஸ்லாம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஷேப் பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கிள். ஓகே, ஸோ சர்க்கிள் எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம்? ஒரு பேங்கிள் வச்சு ரவுண்ட் போட்டால் நமக்கு சர்க்கிள் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ சர்க்கிளுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்? பிளேட்டு, இதெல்லாமே சர்க்கிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நம்ம மேரிகோல்டு பிஸ்கட்டு. ஸோ மேரிகோல்டு பிஸ்கட் என்ன ஷேப்பில் இருக்கும்? சர்க்கிளாக தானே இருக்கும். மேரிகோல்டு, மேரி லைட்டு, இந்த மாதிரி பிஸ்கட்ஸ் எல்லாமே சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். மில்க் பிக்கீஸ் இந்த மாதிரி எல்லாமே ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். நம்மளோட 50-50 பிஸ்கட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன ஷேப்பில் இருக்கும்? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ சர்க்கிளுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்? மேரிகோல்டு பிஸ்கட். ஓகே, நம்மளோட பேங்கிள் வச்சு தான் ஆக்சுவலி சர்க்கிள் நம்ம வரைகிறோமா? ஸோ பேங்கிள், காயின், 1 ரூபி காயின், இதெல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் சர்க்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்ன்றது என்னது? உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி ட்ரா பண்ணுறது தான் ட்ரையாங்கிள். இதுக்கு ஏன் ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்கிறோம்? ஏன்னா இதுக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள். ஸோ 3 ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேவா? ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் 4th 5thலலாம் உங்களுக்கு வரும் ப்ரொடக்டர் வச்சு எப்படி ஆங்கிள் வரைகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம கற்றுப்போம் ஜாமெண்ட்ரியில். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஓகேவா? இப்போதைக்கு ட்ரையாங்கிளோட ஷேப்பு ட்ரா பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஏன் ட்ரையாங்கிள்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்குது, அதனால ட்ரையாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைமண்ட் ஷேப். ட்ரையாங்கிளுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று இருக்குமே, பிங்கோ மேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாமே என்ன ஷேப்பில் இருக்கும்? ட்ரையாங்கிள் ஷேப்பில் தானே இருக்கும். ஸோ அது எல்லாமே ட்ரையாங்கிளுக்கான எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட்டு டைமண்ட். ஓகேவா? டைமண்ட்றது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்? நம்ம வீட்டில் லீவ்லலாம் நம்ம பட்டம் விடுவோம் பார்த்துருக்கீங்களா? அந்த பட்டம் என்ன ஷேப்பில் இருக்கும்? இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்குமா? ஸோ டைமண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரெபீசியம். ஓகே, இது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை, மிஸ்ஸு சும்மா உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். இது ட்ரெபீசியம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த 4 மட்டும்தான். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள். ஸ்கொயருக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெக்டாங்கிளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? ஆப்போசிட் 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நெக்ஸ்ட் சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்ன்றதுக்கு 3 ஆங்கிள்ஸ் இருக்கிறதுனால அதை நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா இந்த 4 ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 ஷேப்ஸ்லையும் நீங்கள் என்னென்ன திங்ஸ் பார்க்குறீங்க. ஓகே, இந்த 4 ஷேப்ஸுக்கும் எக்ஸாம்பிளாக என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு ஷேப்ஸுக்கும் 5 ஐட்டம்ஸ் எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான ஹோம்ஒர்க். இப்போ ஸ்கொயர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்லலாம் என்னென்ன மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும், அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ரெக்டாங்கிளில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள். இந்தந்த ஷேப்லலாம் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதி சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், சும்மா இது இன்ட்ரடக்ஷனுக்காக மிஸ் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆக்சுவலி இதெல்லாம் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஷேப்ஸை நீ ஐடென்டிஃபை பண்ணுறியா, இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஷேப்பு அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுதா அப்படின்றதுக்காக மிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இனிமே தான் நம்மளோட 3rd ஸ்டாண்டர்ட் ஜாமெண்ட்ரிக்குள்ளார நம்ம போக போகிறோம். ஓகே, ஸோ போகலாமா? ரொம்ப 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 ஈஸி. ஓகேவா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளாஸை கவனிச்சிங்களாவே போதும், எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரினா என்ன, ஏன் இதை படிக்கிறோம் அது அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ வாட் இஸ் ஜாமெண்ட்ரி? ஜாமெண்ட்ரி இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஷேப்ஸை பற்றிலாம் தெரிஞ்சிக்கக்கூடிய மேக்ஸோட ஒரு பார்ட்டு தான் ஜாமெண்ட்ரி. ஓகேவா? ஸோ ஜாமெண்ட்ரினா என்னது? ஜாமெண்ட்ரி இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஷேப்ஸை பற்றி. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் பார்த்தோமா? இந்த ஷேப்ஸை பற்றி படிக்கக்கூடிய மேக்ஸோட ஒரு பார்ட்டு தான் என்னது? ஜாமெண்ட்ரி. ஓகேவா? ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி? இந்த ஜாமெண்ட்ரியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. யார் அப்படின்னா யூக்ளிட். நேம் நல்லா ஸ்பெல் பண்ணுங்கள். EUCLID. யூக்ளிட் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஷின் ஆன்சர்லாம் கேட்க மாட்டாங்கப்பா, பட் நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அது எதுக்காக படிக்கிறோம், அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் மிஸ் உனக்கு இது சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? யூக்ளிட். உங்களுக்கு இப்போ குவிஸ் கிளாஸ்லாம் போயிட்டுருக்குல்ல யூடியூப் சேனல், நம்ம சேனலில் உங்களுக்கு தேவையான குவிஸ் கிளாஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுவும் மேக்ஸில் ஒரு குவிஸ்
குவிஸ் கொஷின் கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சது யார், ஜாமெண்ட்ரியை கண்டுபிடிச்சது யார், கிராஃப்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், அந்த மாதிரிலாம் ஒரு கொஷின் கேட்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து மேக்ஸை பற்றின நாலேஜ் எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி அப்படின்னா என்ன நீங்கள் ஆன்சர் பண்ணணும்? யூக்ளிட். யூக்ளிட் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி. ஓகேவா? ஸோ இந்த ஜாமெண்ட்ரியை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த இடத்துலலாம் ஷேப்ஸ்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே ஜாமெண்ட்ரி யூஸ் ஆகிருக்குப்பா. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இருக்குது பார்த்தீங்களா, வீட்டோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன இருக்கும்? ரெக்டாங்கிள் ஷேப்பில் டோர் இருக்கும். டோர் வந்து ரெக்டாங்கிள் ஷேப் தானே இருக்கும். நீங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு டோரை போய் பாருங்கள், என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா? ஸோ ஆப்போசிட்டில் இருக்க 2 லென்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ஹாலுக்குள்ளார போனோம் அப்படின்னா அது மேபி ஒரு சில வீட்டில் வந்து ஸ்கொயராக இருக்கும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஸ்கொயராக இருக்கும். இன்னும் சில பேர் வீட்டில் லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் ரெக்டாங்குலராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பில்டிங் எல்லாமே ஜாமெண்ட்ரியோட அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகேவா? ஜாமெண்ட்ரியை வச்சு தான் நம்ம பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஒர்க்ஸில் எல்லாமே இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ அங்கே எல்லாமே என்ன யூஸ் பண்ணி தான் கிடைக்குது? ஜாமெண்ட்ரியை யூஸ் பண்ணி தான் அங்கே எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஜாமெண்ட்ரிக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில்டிங்ஸ். ஓகேவா? பில்டிங்கு, நம்ம வீடு கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் ஜாமெண்ட்ரி தான். ஓகே? ஸோ இந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்னும் நீங்கள் ஹையர் 4th 5th போக போக இன்னும் நான் உங்களுக்கு நிறையா சொல்லித்தரேன். 3D 4D அதை பற்றிலாம் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப சின்ன கான்செப்ட் தான் இருக்குது ஜாமெண்ட்ரியில். ஸோ நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். ரொம்ப 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 ஈஸியானது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன, எக்ஸசைஸ் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். Point, line segment, horizontal line, vertical line, curved line, zigzag line, perpendicular line and oblique line. இதை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இவ்வளோதான்ப்பா, ரொம்ப ஈஸி. ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாயிண்ட். பாயிண்ட்ன்றது என்னது? எ பாயிண்ட் இஸ் அன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆர் பொசிஷன். ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க, தெரியுமா? ஸோ அதே மாதிரி தான் ஏதாவது ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு மேக்ஸில் வந்து இந்த சர்க்கிள் வரைகிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். ஓகேவா? ஸோ பாயிண்ட்னா என்னது? பாயிண்ட் இஸ் அன் எக்ஸாக்ட் லொக்கேஷன். எங்கேருந்து பண்ணுறோம்? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால் இங்கே ஒரு பாயிண்ட்டு, ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாயிண்ட் இஸ் அன் எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஆர் பொசிஷன், ஒரு பொசிஷன். ஓகேவா? ஸோ பாயிண்ட்னா என்ன பண்ண போகிறோம்? இப்படி நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சா போதும். ஓகேவா? சும்மா இப்படியே போட்டு இப்படி பெருசாக இவ்வளோ பெருசெலாம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சிம்பிளாக இப்படி ஒரு பாயிண்ட். ஓகே, நல்லா இவ்வளோ பெருசாக போட்டு உள்ளே இது பாயிண்ட்றதுக்காக இப்படிலாம் வைக்கக்கூடாது, இவ்வளோ பெருசாலாம் வைக்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு. சிம்பிளாக இப்படி தெரியணும், இப்படி இருந்தாலே போதும். ஓகே, அதுதான் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லயன். எ லைன் இஸ் அ ஸ்ட்ரைட் அண்ட் கண்டினியூஸ் இன் போத் டைரக்ஷன். லயனுன்றது என்ன அப்படின்னா அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும், 2 சைடும் கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும், எண்டிங்கே கிடையாது. ஒரு பாயிண்ட் இருந்தால் தானே அது நமக்கு எண்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைனுக்கு ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டும் கிடையாது, எண்ட் ஆகிற பாயிண்ட்டும் கிடையாது, போய்கிட்டே இருக்கும் 2 சைடும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம ரோடெல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த பைபாஸ் ரோடு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே போய்கிட்டே தானே இருக்கும், ஸ்டார்டிங்கும் கிடையாது எண்டிங்கும் கிடையாது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? ரோடு. ஓகே,
ஸோ லைனுன்றது என்னது? லைன்றது கண்டினியூஸாக இருக்கும், அதுக்கு எண்டிங்கே கிடையாது. 2 டைரக்ஷன்லேயும் போய்கிட்டே இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியே போய்கிட்டே இருக்கிறது தான் என்னது? லைன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுற மிஸ்ஸு, நான் கவனிங்க. ஸோ இப்படி நீங்கள் வரைகிறது தான் லைன். ஓகே, இந்த சைடும் போய்கிட்டே இருக்கும், இந்த சைடும் போய்கிட்டே இருக்கும். லைன் இஸ் ஸ்ட்ரைட் அண்டு கண்டினியூஸ். கண்டினியூஸ்னாலே என்ன அர்த்தம்? போய்கிட்டே இருக்குன்றது. ஓகே, ஸ்டாப்பிங்கே கிடையாமல் போய்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. இன் போத் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்லேயும் போயிட்டே இருக்கும், இந்த டைரக்ஷன்லேயும் போயிட்டே இருக்கும். இதுதான் நம்ம லைன் அப்படின்னு சொல்லுவோம். Next, line segment. Okay, a line segment is a part of line. It has 2 endpoints. Line segment ன்றது ஒரு லைனோட ஒரு பார்ட் தான். ஓகே, அதுக்கு என்ன இருக்கும்? எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இருக்கும், எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஏதாவது டிவியில் வந்து ப்ரோக்ராம்லாம் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்மெண்ட், செகண்ட் செக்மெண்ட், பார்ட்டாக போடுவாங்க தெரியுமா? ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 hours 4 hours ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா ஒரு half an hour பிரேக் விட்டு பார்ட்டாக ஃபஸ்ட்டு செக்மெண்ட் முடிஞ்சிச்சு, அடுத்து செகண்ட் செக்மெண்ட் பிரித்து போடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி தான் லைன் செக்மெண்ட்டுன்றது லைனோட ஒரு பார்ட். ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், லைன்னா நம்ம என்ன சொன்னோம்? லைனுக்கு வந்து ஸ்டார்டிங்கும் கிடையாது, எண்டிங்கும் கிடையாதுன்னு சொன்னோம். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் மாதிரி, அது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வச்சு நம்ம எடுக்கிறது தான் லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட், ஹரிசாண்டல் லைன். ஸோ ஹரிசாண்டல் லைனை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஸ்லீப்பிங் லைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நான் இதெல்லாம் மிஸ் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன், இப்போதைக்கு என்னென்ன அப்படின்றத மட்டும்தான் சொல்கிறேன். ஓகே, ஹரிசாண்டல் லைன் இஸ் அ ஸ்லீப்பிங் லைன். வெர்டிக்கல் லைன்னா ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா, ஹரிசாண்டல் லைன்னா ஸ்லீப்பிங் லைன், வெர்டிக்கல் லைன்னா ஸ்டாண்டிங் லைன். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்றதும் நான் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா கர்வ்டு லைன். ஓகே, நெக்ஸ்ட் ஜிக்ஸாக் லைன், பர்பண்டிகுலர் லைன் அண்ட் ஆப்ளிக் லைன். ஆப்ளிக் லைன்றது இஸ் a straight line that is not horizontal or vertical. ஹரிசாண்டலாகவும் இருக்காது, வெர்டிக்கலாகவும் இருக்காது. அப்படி இருக்கிறத தான் நம்ம ஆப்ளிக் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? பாயிண்ட்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஒரு சின்ன டாட் வைக்கணும், அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சிடணும், இதுதான் பாயிண்ட். தெரியுதா அவங்க எல்லாருக்கும்? மிஸ் சின்னதாக ஒரு டாட் வச்சுருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் பென்சிலில் இது மாதிரி ஒரு டாட் வைக்கணும். ஸ்கெட்செலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக மிஸ் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஒன்லி பென்சில் தான். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், பென்சில், ஸ்கேல், ஷார்ப்னர் அண்ட் எரேசர், இந்த 4 திங்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ஜாமெண்ட்ரிக்கு. ஓகேவா, ஸோ பாயிண்ட்னா என்ன பண்ணணும்? ஒரு சின்ன டாட் வச்சுட்டா போதும், அதுதான் பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுறது எப்படி பண்ணணும்? இது மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க, கிராஸாலாம் வச்சுக்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக. இப்போ என்ன பண்ணுறோம்? ஸ்டார்டிங் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு லைன் வரைகிறோம், அவ்வளோதான். ஸ்கேல் இல்லாமல் போடக்கூடாது. ஓகேவா, இந்த இடத்துல ஏதாவது பெண்டிங் ஆகி அப்படி இப்படிலாம் வரையக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, அவ்வளோதான். இதுதான் லைன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்கணும். ஓகே, ஸோ மேலே நம்ம லைன் ட்ரா பண்ண மாதிரியே ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு லைன் செக்மெண்ட்றது நம்ம என்ன படித்தோம்? லைன் செக்மெண்ட் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன். அதுக்கு என்ன இருக்கும்? ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்படி சின்னதாக பிரிச்சுக்கிறோம். 1 2 3
4 5 6 இப்படி சின்ன சின்ன பாயிண்ட்டாக பிரிச்சுக்கிட்டு இப்படி ட்ரா பண்ணுறோம். தட் மீன்ஸ் இந்த லைனை நம்ம உடைச்சிருக்கோம். சின்ன சின்ன பீசஸாக உடைக்கிறோன்னு சொல்லுவோமா, அது மாதிரி உடைச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் லைன் செக்மெண்ட். இப்போ நம்ம வந்து நேம் கொடுத்துக்கிறோம். இது ஏ, பி, சி, டி, இ, எஃப் இப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த ஏபி, இப்போ ஏபின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஸ்டார்டிங் ஏவாக இருக்கும், எண்டிங் பியாக இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் லைன் செக்மெண்ட். ஓகேவா? லைன் செக்மெண்ட் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். இட் ஹேஸ் 2 எண்ட் பாயிண்ட்ஸ். எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஏபி அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட் இருக்குது, எண்டிங் இந்த பாயிண்ட் இருக்குது. ஸோ 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? ஏபி பார், பிசி பார், சிடி பார், டிஇ பார், இஎஃப் இதெல்லாம் லைன் செக்மெண்ட். ஓகேவா? ஸோ இது மிஸ் தப்பாக எழுதிட்டேன், எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு லைன் வரைஞ்சிட்டு அந்த லைனை பார்ட்டாக பிரிக்கிறது. ஓகேவா? அதுதான் லைன் செக்மெண்ட். ஏபின்றது ஒரு லைன் செக்மெண்ட், பிசி, சிடி, டிஇ, இஎஃப் இது எல்லாமே லைன் செக்மெண்ட். இதெல்லாம் நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோம்? லைனை உடச்சி தானே வரைஞ்சிருக்கோம். லைனை அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சிருக்கோமா? ஸோ இதுதான் லைன் செக்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைன் செக்மெண்ட்றது என்ன அப்படின்னா ஒரு லைனை உடைக்கிறது. ஓகே, எத்தனை பீசஸ் வேணாலும் நீங்கள் உடச்சிக்கலாம். இப்போ இது வந்து மிஸ் எத்தனை பீசஸாக உடச்சிருக்கேன் பாருங்கள். 1 2 3 4 5 பீசஸாக உடச்சிருக்கேன். நீங்கள் 2 பீசஸாக உடைச்சாலும் அது லைன் செக்மெண்ட் தான். ஓகே, புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைனை நான் என்னன்னு சொன்னேன் பாருங்கள். ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா ஸ்லீப்பிங் லைன். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்லீப் பண்ணும்போது எப்படி படுத்திருப்பீங்க? இப்படி தானே படுத்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா அது ஸ்லீப்பிங் லைன். ஓகே, ஹரிசாண்டல் லைன்னா என்னது? ஸ்லீப்பிங் லைன். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன்னா என்ன சொன்னோம்? ஸ்டாண்டிங் லைன் சொன்னோம். நம்ம ஸ்டாண்ட் பண்ணியிருக்கும் போது எப்படி நிற்போம்? இப்படி தானே நிற்போமா? ஸோ இதுதான் ஸ்டாண்டிங் லைன். ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைனை தான் நம்ம ஹரிசாண்டல் லைன்னு சொல்லுவோம். இப்படி நின்றுச்சு அப்படின்னா அது ஸ்டாண்டிங் லைன். ஸோ ஸ்டாண்டிங் லைனை நம்ம வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியாக இருக்கா? ரொம்ப ஈஸிப்பா. இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாயிண்ட் வரைய போகிறோம். ஸோ பாயிண்ட்டுனா ஜஸ்ட்டு ஒரு டாட் மட்டும் வச்சா போதும். நீங்கள் வச்சு அப்படியே போட்டு அப்படியே கலரிங்லாம் பண்ணி அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு டாட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? லைன் ட்ரா பண்ணுறது. ஸ்கேலை வச்சு நீட்டாக எந்த ப்ரோக்கனும் எந்த ஓவர் ரைட்டிங்கும் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைகிறீங்க, அதுதான் லைன். நெக்ஸ்ட் என்னது? லைன் செக்மெண்ட். அது எப்படி வரையணும்? ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சி அந்த லைனை பாதி பாதியாக பிரிக்கிறது. அந்த பிரித்த பார்ட்டுக்கெலாம் தான் லைன் செக்மெண்ட்டுன்னு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன்னா என்னது? ஸ்லீப்பிங் லைன். நம்ம தூங்கும் போது எப்படி தூங்குவோம்? இப்படி தானே ஃப்ளாட்டாக தானே படுத்து தூங்குவோம். ஸோ அதுதான் ஃப்ளாட்டாக ஒரு லைன் வரைஞ்சி அது ஸ்லீப்பிங் லைன். நெக்ஸ்ட் என்னது? வெர்டிக்கல் லைன். வெர்டிக்கல் லைன்னா என்னது? ஸ்டாண்டிங் லைன். நிற்கும் போது எப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்போமா? ஸோ அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இப்படி வரைஞ்சா அது ஸ்டாண்டிங் லைன். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பெர்பெண்டிகுலர் லைன். பெர்பெண்டிகுலர் லைன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன். இதை நம்ம வரைகிறது தான் பெர்பெண்டிகுலர் லைன். ஓகே, இப்போ எப்படி வரைகிறோன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் வரையணும். ஹரிசாண்டல் லைன்னா நம்ம எப்படி வரைவோம்?
ஸோ இப்படி வரைவோமா, இதுதான் ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகே, இதோட நடுவில் ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இதுதான் பெர்பெண்டிகுலர் லைன். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நேம் கொடுத்துக்கலாம். இது ஏ, இது பி, இந்த இன்டர்செக்ட் ஆகிறத ஓன்னு வச்சுக்கலாம், இது சின்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஹரிசாண்டலாக ஒரு லைன் போடுறீங்க, இதோட நடுவில் பெர்பெண்டிகுலர் வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுறீங்க. ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பெர்பெண்டிகுலர் லைன். ஓகே, நல்லா கவனிங்க. எப்படி வரைகிறோம், ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலில் ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஹரிசாண்டல் லைன்னா என்னது, ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப் பண்ணும்போது நம்ம எப்படி தானே ஃப்ளாட்டாக தானே படுத்திருப்போம். ஸோ ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கிறோம். அதோட மிட் பாயிண்ட் நடுவில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா, ஸோ அடுத்து இது எல்லாத்துக்கும் நேம் கொடுத்துட்றோம். அவ்வளோதான். இங்கே இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம், ஏபிசிடி இப்படி கொடுக்கலாம், எப்படி என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் என்ன இதில் கொடுக்கணும், கேபிட்டல் லெட்டரில் தான் நேம் கொடுக்கணும், ஸ்மால் லெட்டரில் கொடுக்கக்கூடாது. ஓகே, பிக்யூஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லோட உன் நேம் ஏதாவது இருந்துச்சுன்னா உன் நேமையே அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்வ்டு லைன். கர்வ்டு லைனுன்றது நம்ம இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, அப்படியே கர்வ் மாதிரி வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, காயின் இருக்குது அப்படின்னா இந்த காயினில் சும்மா இந்த ஆஃப் மட்டும் இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா இது ஒரு கர்வ். புரிஞ்சிச்சா? நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போதைக்கு இதை மட்டும் பண்ணுங்கள், அழகாக இருக்கும். இப்படி காயின் எடுத்து இப்படி ஒரு ஆஃப் இது இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா அது ஒரு கர்வ்டு லைன். ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடாது, அப்படி கர்வ் மாதிரி வளைஞ்சு போகிறது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிக்ஸாக் லைன். ஜிக்ஸாக் லைன்னா எப்படி, அப்படியே இசட் மாதிரி போய்கிட்டே இருக்கிறது. பாருங்கள் எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு. மிஸ் ட்ரா பண்ணுறது தெரியுதா உங்களுக்கு? அப்படியே இசட்டை தூக்கி ஹரிசாண்டலில் போட்ட மாதிரி, ஹரிசாண்டலில் போட்ட மாதிரி அப்படியே போட்டுகிட்டே போகிறது தான். நீங்கள் மவுண்டைன்லாம் போடுவீங்கள்ல, ஆக்டிவிட்டிலாம் நிறைய பேர் நல்லா வரைஞ்சிருந்தீங்கப்பா, ஆக்டிவிட்டிலெல்லாம் பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறது தான் ஜிக்ஸாக் லைன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன லைன் அப்படின்னா ஆப்ளிக் லைன். ஆப்ளிக் லைன்னா நான் என்ன சொன்னோம், அது வந்து ஹரிசாண்டலாகவும் இருக்கக்கூடாது, வெர்டிக்கலாகவும் இருக்கக்கூடாது. ஹரிசாண்டல்னா என்னது, படுத்திருக்கிறது, ஸ்லீப்பிங்காக இருக்கிறது. வெர்டிக்கல்னா என்னது, நின்றுட்டு இருக்கிறது, ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடாது. அப்போ படுத்துட்டு இருக்கவும் கூடாதான், நின்றுட்டும் இருக்கக்கூடாதான். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம படுக்கவும் கூடாது, நிற்கவும் கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே எங்கேயாவது சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான். அதுதான், இப்படி ஒரு சாய்வாக ஒரு லைன் போட்டால் அவ்வளோதான். ஓகேவா, இதுதான் ஆப்ளிக் லைன். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. மாற்றி பண்ணிடக்கூடாது. பெர்பெண்டிகுலர் லைன், பெர்பெண்டிகுலர் லைன்னா என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் லைனை போட்டுடணும், அதோட நடுவில் ஒரு வெர்டிக்கல் லைனை போட்டுடணும். அப்படி போட்டுட்டா பெர்பெண்டிகுலர் லைன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்னது, கர்வ்டு லைன். கர்வ்டு லைனை என்ன பண்ணணும், ஏதோ ஒரு காயினோ இல்லை உங்கள் மம்மியோட பேங்கிளோ அதை வச்சு சும்மா ஆஃபாக இப்படி ஒரு கர்வ் மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது கர்வ்டு லைன் வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் லைன், அப்படியே இசட் மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறது. இது எல்லாமே ஸ்கேல் வச்சு தான் போடணும், அப்போனா தான் நீட்டாக இருக்கும். நீங்கள் கையிலையே நான் ஜிக்ஸாக் லைன் போடுறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா அது ஏதாவது ஓவர் ரைட் பண்ணிடுவீங்க. ஓகேவா, அதனால் அழகாக ஸ்கேல் வச்சு போட்டுருங்க. மவுண்டைன் போடுற மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்னது, ஆப்ளிக் லைன். ஆப்ளிக் லைன்னா என்னது, அது ஹரிசாண்டலாகவும் இருக்காது, வெர்டிக்கலாகவும் இருக்காது. தட் மீன்ஸ் படுத்துட்டும் இருக்காதான், நின்றுட்டும் இருக்காதான். அப்போ எப்படி இருக்கும், சாஞ்சிட்டு இது மாதிரி உட்காந்துக்கிட்டே சாஞ்சிருக்கும்ல, அதே மாதிரி சாஞ்சிட்ருக்க மாதிரி ஒரு லைன் போட்டால் போதும். ஓகேவா, ஈஸியாக இருக்கா? அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றது. இவ்வளோதான்ப்பா உங்களுக்கு எக்ஸசைஸு. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ பாயிண்ட் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிங்கிளாக ஒரு டாட் வச்சா போதும். ஓகே, நெக்ஸ்ட் லைன் அப்படின்னா அழகாக ஸ்கேலை வச்சு ஓவர் ரைட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு.
ஓகே. நெக்ஸ்ட் லைன் செக்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வரைஞ்சிட்டு அந்த கோடை பிரிக்கிறது. எத்தனை வேணாலும் பிரிச்சுக்கலாம். 5ஆக பிரிக்கலாம், 4ஆக பிரிக்கலாம், 3ஆக பிரிக்கலாம், எத்தனை பார்ட்டாக வேணாலும் பிரிச்சுக்கலாம். அப்படி ஒரு பாயிண்ட்டை வச்சு ஒரு கோடு போட்டுட்டீங்க அப்படின்னா அது லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் என்னது? ஹரிசாண்டல் லைன். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஹரிசாண்டல் லைன்னா என்னது? ஸ்லீப்பிங் லைன். நீங்கள் ஸ்லீப் பண்ணும்போது இப்படி ஃப்ளாட்டாக படுத்திருப்பீங்களா, அதுதான். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன்னா என்னது? ஸ்டாண்டிங் லைன். நீங்கள் எப்படி நிற்பீங்க? இப்படி தானே நிற்பீங்க, ஸோ ஸ்டாண்டிங் லைன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பர்பண்டிகுலர் லைன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டு அதுக்கு நடுவில் இருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கேர்வ்டு லைன். அழகாக ஒரு காயின் வச்சு ஒரு கேர்வ் மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுதான் கேர்வ்டு லைன். நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் லைன். அப்படியே மவுண்டைன் மாதிரி போட்டுட்டு போகிறது தான் ஜிக்ஸாக் லைன். நெக்ஸ்ட் ஆப்ளிக் லைன். ஆப்ளிக் லைன்னா என்னது? அது ஹரிசாண்டலாகவும் இருக்கக்கூடாது, வெர்டிக்கலாகவும் இருக்கக்கூடாது, படுத்துட்டும் இருக்கக்கூடாது, நிற்கவும் கூடாது. அப்போ என்ன பண்ணட்டும்? சாஞ்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி போட்டுடணும். அப்படியே சாய்வாக ஒரு லைன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஈஸியாக இருக்கா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் 9 இருக்குது. இதை 9யுமே ட்ரா பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இதையும் மிஸ்ஸு ஜாமெண்ட்ரியில் ஆட் பண்ணுவேன்ப்பா. நீங்கள் ஹோம்ஒர்க் அனுப்புகிறதுக்கும் மார்க் உண்டு. நீங்கள் நான் சொல்கிற ஹோம்ஒர்க்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணால் தான் நீங்கள் எக்ஸாம்லேயும் கரெக்டாக பண்ணிங்கன்னா உனக்கு 10 மார்க்ஸ் வரும். இல்லை அப்படின்னா உனக்கு அந்த 10 மார்க்ஸ் வராது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் என்ன 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த 4 ஷேப்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டாக? அந்த 4 ஷேப்ஸுக்கும் ஒரு 5 எக்ஸாம்பிள் எழுதணும். நெக்ஸ்ட் இந்த 9ஐயும் ட்ரா பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு லைன், லைன் செக்மெண்ட், ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், பெர்பெண்டிகுலர் லைன், கர்வ்டு லைன், ஜிக்ஸாக் லைன், ஆப்ளிக் லைன், இந்த எல்லாத்தையும் ட்ரா பண்ணி ஒன் டைம் நீங்கள் ட்ரா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. நீங்கள் சென்ட் பண்ணுற ஹோம்ஒர்க்ஸுக்கும் மார்க் உண்டு. இதை வச்சு தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாமில் 10 மார்க்குக்கு இதையும் சேர்த்து தான் மிஸ் கரெக்ஷன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க? கிளாஸ் பார்த்து முடித்தோடனேயே இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்குறீங்க. ட்ரா பண்ணி பார்த்து அதை அப்படியே எனக்கு ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணுறீங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.